ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒர்க்கிங் விமெனோட வெயிட் லாஸை பற்றி நான் பேச போகிறேங்க. நிறைய பேர் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப பிஸியான ஒரு ஆளாக இருப்பீங்க, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களை மாதிரி ஆளுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகிற டிப்ஸை நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய ஒர்க்கிங் விமென் கிட்ட இருக்கிற ஒரு கவலை என்னன்னா, எங்களுக்கு நல்லா நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இது எல்லாமே எங்களுக்கு ஆசை, ஆனால் எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்றது தான் அவங்களோட முதல் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. எனக்கு ஒரு பெரிய அக்கா இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் தினமும் காலையில் 6 மணிக்கு எழுந்து பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போயிட்டு 1/2 மணி நேரம் நடந்த அப்புறம் தான் அவங்களோட வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். காலையில் எழுந்து அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகணும், இவங்க ஆஃபீஸ் போகணும், இவ்வளோ வேலை இருந்தாலும் 6 மணிக்கு எழுந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்காங்க. ஸோ நாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம மனசில் தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்குன்னு நாமளே டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டைம் இல்லை அப்படின்னு இனிமேல் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக காலையிலேயே எழுந்து உங்கள் வாக்கிங்கை முடிச்சிருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸியாக போக ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக டைமே இருக்காது. ஸோ ஒர்க்கிங் பீப்புள் எப்பயுமே காலையில் ஒரு 6 மணியோ இல்லை நீங்கள் எழுந்துக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி அப்படின்னு டைம் ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா இந்த 1/2 அன் ஹவர் நம்ம வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணுங்க. 40 வயசுக்கு அப்புறமா நமக்கு பிபி, சுகர் அது இதுன்னு வரத்துக்கு பதிலாக இப்போவே நீங்கள் கரெக்டாக உங்கள் வாக்கிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் உடல் எடையும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத இந்த மாதிரி விஷயங்களும் வராது. ஸோ வாக்கிங்க்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான். ஒர்க்கிங் விமென் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க டைமுக்கு அவங்களால சாப்பிட முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனாலேயே நிறைய பேருக்கு எடை கூடிடுதுங்க. அதாவது லேட்டாக ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, நைட்டு ரொம்ப லேட்டாக சாப்பிடுவாங்க, இல்லை காலையில் சாப்பிட்ற உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போயிடுவாங்க. இது ரொம்ப தவறான பழக்கங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதும் டின்னரை லேட்டாக சாப்பிட்றதாலே தான் நமக்கு வெயிட் போடுது. ஸோ எப்பயுமே நீங்கள் எவ்வளவுதான் டைமே இல்லைனாலும் ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுடுங்க. உங்கள் நாளே சூப்பராக ஹெல்த்தியாக ஸ்டார்ட் ஆன மாதிரி அர்த்தங்க. ஸோ எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் சரி, டப்பாவில் கட்டிட்டு போயாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. பஜ்ஜி, போண்டா, வடை, சமோசா இதெல்லாம் கேன்டீனில் கிடைக்கும்னு சொல்லி பசிக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்ட்டு அதை சாப்பிட்டுடுவீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, வீட்டிலேருந்தே பாக்ஸில் சுண்டல் எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லைனா பேல்பூரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்கு. இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வயிறு அப்போதைக்கு ஃபில் ஆகிடும். நைட்டு டின்னர் நீங்கள் லேட்டாக சாப்பிட்டாலும் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. இதே 6 மணிக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்து டைரெக்டாக வீட்டுக்கு போய் ஒரு 8:30-9 மணிக்கு மேலே சாப்பிட்றீங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்க. அதுவே உங்களுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். ஸோ வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகும்போதே அழகாக ஒரு பாக்ஸில் ஸ்நாக் மாதிரி எதையாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. உப்புமா கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. 6 மணிக்கு இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்காது, கம்மியாக தான் நீங்கள் நைட் டின்னர் சாப்பிடுவீங்க. அதுக்கடுத்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரொம்ப வெயிட் போடுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ காஃபி குடிக்கிறதால தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு 11 மணிக்கு ஒரு டீ, 4 மணிக்கு ஒரு டீ இந்த மாதிரி குடிச்சாதான் அவங்களுக்கு வேலையே ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா நமக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம டீ குடிச்சிட்டு இருப்போம். பட் இதையே நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஒரு ஹெல்த்தியான சாய்ஸை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த பழக்கத்தை நீங்கள் கட் பண்ணலாங்க. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 11 மணிக்கு வீட்டிலேருந்து மோர் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ நிறைய டப்பர்வேர் டப்பாலாம் வருது இல்லையா, அதில் மோர் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ உங்கள் கையிலேயே ஒரு ட்ரிங்க் இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் போய் டீ குடிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. ஸோ 11 மணிக்கு மோர் குடிச்சிருங்க. அது உங்களுக்கு சிறந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க். நான் நிறைய வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இப்போ 4 மணி டீயை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் கட் பண்ணுங்கள், இல்லை வேறு வழி இல்லைன்னா குடிக்கலாம். பட் இதையே நீங்கள் ஹெல்த்தியாக மாற்றணும்னா க்ரீன் டீ பேக்கெட்டை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ சுடுதண்ணியில் அந்த சாஷியை போட்டு குடிக்கிற மாதிரி இப்போ நிறைய வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ரீன் டீ பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறத தவிர்த்துடலாங்க. நமக்கு அந்த சுகர் அவாய்ட் ஆகிறதால நமக்கு அதுவே வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். அதுக்கடுத்து ஒர்க்கிங் விமெனுக்கு நிறைய வெயிட் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, நாம் இப்போலாம் ஒரே இடத்துல உட்காந்து செய்கிற வேலையை தான் நிறைய செய்கிறோம். ஓடி ஆடி செய்கிற வேலை இப்போ நிறைய பேர் செய்கிறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சேரில் உட்காந்து கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணுற வேலை தான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் எப்படி நாம் அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுனா, ஒரு 1/2 அன் ஹவர் ஒன்ஸோ இல்லை 1 ஹவர் ஒன்ஸோ ஏஞ்சி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அந்த மாதிரி நம்ம ஏஞ்சி நடக்கும்போது அதுவே நமக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த டைமில் தண்ணி குடிக்கிறது
குடிக்கிறதும் உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ தண்ணியே வந்து வார்ம் வாட்டராக குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஏஞ்சி அப்படியே ஒரு அரவுண்டு ஒரு 5 minutes வாக் போட்டு வாங்களேன். உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், உங்களுக்கு அதுவே ஒரு எக்ஸசைஸாகவும் அமைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரைபரோட பேர் நந்தினி சரவணன். இவங்க வந்து நியூஸ் பேப்பரில் சூப்பராக இந்த மாதிரி கிராஃப்ட் செஞ்சுருக்காங்க பாருங்கள். நியூஸ் பேப்பர்லேயே பேங்கிள் ஸ்டாண்ட், பென் ஸ்டாண்ட், அதுக்கப்புறமா ஆர்கனைசர், இது எல்லாமே ரொம்ப அழகாக அவங்க செஞ்சு அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்ககிட்டயும் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே வர மெயில் ஐடிக்கு உங்களோட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸை மெயில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கூடவே உங்கள் நேம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க அதையும் கூட சேர்த்து அனுப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒர்க்கிங் விமெனோட வெயிட் லாஸை பற்றி பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது என்கிட்ட கேட்குறதுக்கு கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.